யோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஏஎம்எம் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ vs சாஸ்கே பேட்டில் தான் பார்க்க போகிறோம். நம்ம நருட்டோ vs சாஸ்கே ரெண்டு பேருமே ரொம்ப ஈக்குவலான பவர்ஸ் உடையவங்க தான். சாஸ்கேட்ட ரெனேகன் இருக்குது, நருட்டோட்ட குராமா பவர் இருக்குது. அதுக்கும் அடுத்து நம்மளோட நருட்டோ ஜெயிப்பானா இல்லாட்டினா நம்ம சாசுகே ஜெயிப்பானான்னு நான் நினச்சி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட நருட்டோ vs சாசுகே இது கிளாசிக் பேட்டில் பெரிய வீடியோவை போல் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதுவும் வரும். நீங்கள் நருட்டோ ஜெயிக்கிறான்னு சொல்லி நினச்சிங்கன்னா ப்ளூ கலர் ஹேமெண்ட்டு போடுங்க, ப்ளூ கலர் ஹார்ட்டை போடுங்க. இல்லாட்டி நம்ம சாசுகே தான் ஜெயிப்பான்னு நினச்சிங்கன்னா இப்போவே வயலட் கலர் ஹார்ட்டை தெறிக்கி விட்ருங்க. சாஸ்கே, நீ ஒழுங்கா லீஃப் வில்லேஜ்க்கு வந்துரு. நான் லீஃப் வில்லேஜுக்குள்ளே வரணும்னா என் கூட நீ பேட்டில் போடணும். அதுவும் அது சின்ன பேட்டிலாக இருக்கக்கூடாது, மிகப்பெரிய பேட்டிலாக இருக்கணும். சரியா? நான் ஒரு பெரிய பேட்டில் லீஃப் வில்லேஜுக்குள்ளே போக முடியும். இந்த பேட்டில் நான் ஜெயிச்சேன்னா ஜெயிச்சாதான் நம்ம பேட்டில் போடுங்கடா. நருட்டோ, நான் உனக்கு தான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். வா நருட்டோ, பேட்டில் போட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது. அது என்னென்னா, எங்களோட அண்ணன் இட்டாச்சி உச்சிகா, அவனை பற்றி தான் ஒன்று சொல்லணும். இட்டாச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட உடனேயும் நான் நல்லவனாக மாறலான்னு நினச்சேன். ஆனால் ஒரோச்சிமாரு என்னை அப்படி மாற விடலை. நான் இட்டாச்சி இருந்த லீஃப் வில்லேஜை விட்டு நான் போக போகிறேன். அந்த லீஃப் வில்லேஜை இது வரைக்கும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஹஷிராமாவான லீஃப் வில்லேஜை தான் உருவாக்குனார். அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் லீஃப் வில்லேஜை விட்டு போக போகிறேன் நருட்டோ. நீ அதை தடுக்க முடிஞ்சா நீ அதை தடுத்துக்கோ. எங்கள் அண்ணன் இட்டாச்சி, அவனை பற்றி சொல்லணும்னா லீஃப் வில்லேஜை எதிர்த்து நின்று உச்சிகா கிளானே கொன்னவன். அவன் முன்னாடி நான்லாம் ஒரு ஆளும் இல்லை. அவன் எதுக்காக என்னை உயிரோடு விட்டு வச்சுருந்தான்னு எனக்கு பிறகு தான் புரிஞ்சிச்சு. அதனால் இப்போ நான் லீஃப் வில்லேஜுக்குள்ளே இருந்தால் எனக்கு நிறையா பிரச்சனை வரும். சரியா? நான் அதனால் ரெயின் வில்லேஜுக்குள்ளே போகிறேன். எங்கள் அண்ணன் இட்டாச்சி இருந்த இடத்துக்கு நானே போகிறேன். உனக்கு என்ன, நீ இப்போ கூப்பிட்டு போனேன் அவ்வளோதானே? வா, நான் உன்னோட சண்டை போட்டு நீ ஜெயிச்சேன்னா நான் உன் கூட வரேன். அதே நான் ஜெயிச்சேன்னா நான் அங்கே தான் போக போகிறேன். முடிஞ்சால் நீ என்னை ஜெயிச்சு காட்டிக்கோ. நான் ஒன்றை விட பவர்னு இந்த லீஃப் வில்லேஜுக்கும் அந்த ரெயின் வில்லேஜுக்கும் எல்லா வில்லேஜுக்கும் காட்டுவேன். இந்த வேர்ல்டுலே பவரான ஒருத்தன் சாசுகே உச்சிகா தான். வா, பேட்டில் போடலாம். வா, பேட்டில் போடலாம், வா. சரி, இப்போ ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு நான் உன்னை கொல்றதுல இருந்து ஆரம்பிக்க போகிறேன். உன்னை கொன்னுட்டு தான் நான் மறு வேலை பார்க்க போகிறேன். எங்கள் அண்ணன் இட்டாச்சி உச்சிகாவை நான் கொலை பண்ணனால நான் குற்ற உணர்ச்சியோடு இருக்கேன். அதனால் நான் வரவே மாட்டேன் லீஃப் வில்லேஜுக்குள்ளே. சாஸ்கே, உன்னைய லீஃப் வில்லேஜுக்கு கூப்பிட்டு போகாமல் நான் விடவே மாட்டேன். கண்டிப்பாக வந்தே தான் தீரணும். நான் உன்னை கூப்பிட்டு போகாமல் விட மாட்டேன். அப்படியா? சரி, நம்ம பேட்டில் போட்டு பார்த்துக்கலாம். அப்படி என்ன தான் உனக்கு என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். இட்டாச்சி உச்சிகா ரொம்ப நல்லவன். அதை நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு உனக்கே தெரியாது. ஆமாம், இட்டாச்சி உச்சிகா ஒரு நல்லவன் தான். ஆனால் நானும் அவரும் தம்பி மாதிரி தான் பழகணும். ஒன்னே விட கக்காஷியை பற்றி அவர் என்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு. என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் தான் கக்காஷின்னு. கக்கானா அப்படிங்கிறத கக்காஷி என்கிட்ட முதலையே சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடியே இட்டாச்சி உச்சிகா என்கிட்ட சொல்லிட்டாரு. இது உனக்கு தெரியுமா சாஸ்கே? இது எப்போ நடந்துச்சு? கக்காஷி தான் ஹாகுரோமாவா அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும்டா. உனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் நான் அமைதியாக இருக்கேன். சரி, நான் இப்போ லீஃப் வில்லேஜுக்குள்ளேயே வரமாட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேட்டில் போட ஆரம்பிக்கலாமா? வா, பேசாமல் சண்டை போட ஆரம்பிக்கலாம். ஹாகுரோமா துணை. The plan is on. திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுங்கும். அவன் மேலிடிக்கும் கூட்டமெல்லாம் தோல்வி மட்டும் பழகிடணும். பல பேரின் முகமா இன்னு ஆடுற புலிதானே. சில பேர்
சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் ப்ளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் டு பி கண்டினியூ.